பேரவையிலிருந்து பாஜக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர். நடப்பாண்டு நீட் தேர்வில் ஏற்பட்ட குளறுபடிகளும் முறைகேடுகளும் நாடு முழுவதும் எதிரொலித்து பல்வேறு கட்சிகள் மற்றும் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த சூழலில் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனி தீர்மானம் கொண்டு வந்தார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்களின் கருத்துக்களை கேட்ட பின் தமிழகத்திற்கு நீட் விலக்கு கோரி தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. அப்போது நீட் விலக்கு தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். இதனையடுத்து சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பாஜக உறுப்பினர் நயினார் நாகேந்திரன், நடைமுறைப்படுத்த முடியாத விஷயத்தை திமுகவினர் மீண்டும் மீண்டும் கூறுவதாகவும், ஏழை எளிய மாணவர்கள் பணமில்லாமல் மருத்துவம் படிக்க நீட் தேர்வு வேண்டும் எனவும் கூறினார். நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப ஒன்று சொல்லுவாங்கல்ல, உண்மை மெதுவாக போய் சேரும். பொய் சொன்னோம்னா அது ரொம்ப வேகத்தில் போய் சேரும். அதனால் பொய்ய திரும்ப திரும்ப சொல்லி அதை உண்மையாக்கலான்னு பார்க்கலான்னு நினைக்கிறாங்க, அரசியல் பண்ணுறாங்க. அதனால் இதையெல்லாம் நாங்கள் ஏற்க இயலாது. நீட் தேர்வு வேணும், ஏழை எளிய மாணவர்கள் படிக்கணும், பணம் இல்லாமல் ஏழை எளிய மாணவர்கள் மருத்துவக் கல்லூரியில் படிக்கணுங்கிறதுக்காக மத்திய அரசாங்கம் இருக்கிறது. ஆகவே முதலமைச்சர் கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை ஏற்க இயலாதுன்னு சொல்லி ஆமாம், இப்போது சில முறைகேடுகள் நடந்திருக்கிறது. அந்த முறைகேடுகளை மத்திய அமைச்சர், நமது மத்திய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதையும் அவர்கள் பொருட்படுத்தாமல் இந்த நீட் தேர்வு மீண்டும் வேண்டாம் என்று தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார்கள். வேண்டும்னு சொல்லி அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை எதிர்த்து நாங்கள் வெளிநடப்பு. தொடர்ந்து பேட்டியளித்த பாஜக உறுப்பினர் வானதி சீனிவாசன், தமிழக மணற்கொள்ளை விவகாரம் தொடர்பாக பேரவையில் விவாதிக்க மறுப்பதாக குற்றம் சாட்டினார். அனுமதிக்கப்பட்ட இடங்களை விட மிக மிக அதிகமான அளவில் தமிழகத்தில் மணல் கொள்ளை நடந்திருக்கிறது. அரசாங்கத்திற்கு சரியாக வருமானம் வராமல் அதில் இடையில் இருப்பவர்கள் கோடிக்கணக்கான ரூபாய் சாப்பிட்டிருக்காங்க. இது பற்றி விவாதிப்பதற்கு தமிழகம் இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலம், இந்தியாவுக்கே வழிகாட்டுற மாநிலம் எல்லாம் உள்ள உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. இதை பத்தி ஏன் விவாதிக்க மறுக்கிறார்கள்? இது பற்றி ஏன் தமிழக அரசு விளக்கம் கொடுக்க மறுக்கிறது? எதற்கெடுத்தாலும் மாநிலத்திற்கு சுயாட்சி இருக்கு, மாநிலத்துல நாங்க எங்களோட விஷயத்துல தலையிடுறாங்கன்னு பேசுற திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர்கள் அமலாக்கத்துறை மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு சம்மன் அனுப்பி இன்று மாநில அரசோட அதிகாரத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு பதில் கேட்கிறாங்களே, அப்ப இதற்கான விளக்கத்தை ஏன் தமிழக அரசு அளிக்க மறுக்கிறது? அதனால் மணல் கொள்ளை விஷயத்தில் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அமலாக்கத்துறை எடுக்கின்ற நடவடிக்கை தொடர்பாக வெள்ளை அறிக்கையை தமிழக அரசு வெளியிட வேண்டும் எனவும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு நீர்வளத்துறை சார்பாக எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒரு அழகான கப்பு கொடுத்திருக்காங்க. ஒரு கப்பு கொடுத்திருக்காங்க, தெரியுதுங்களா? ஒரு காலி கப்பு கொடுத்திருக்காங்க.